ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான சோலோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை சென்ட்ரல்லேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் விஜயவாடா ட்ராவல் பண்ணோம். இது நைட் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் 3:40க்கு விஜயவாடா போய் ரீச் ஆகுது. விஜயவாடா ரீச் ஆனதுக்கப்புறம் ஐஆர்சிடிசியில் இருக்க ரீடையரிங் ரூமுக்காக நாங்கள் சர்ச் பண்ணோம். அங்கே பார்த்தா ரீடையரிங் ரூம் எனக்கு எதுவும் சரியாக கிடைக்கல. அடுத்து அதே அட்டாச் ரயில்வே ஸ்டேஷனோடவே அட்டாச் ஆன ஒரு ப்ரைவேட் ரீடையரிங் ரூம் இருந்தது. ரீடையரிங் ரூம் வந்து மினிமம் சார்ஜ் 400லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. இது நான் எடுத்துக்கிட்டது ஒரு 4 மணி நேரத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 4 மணி நேரம் நான் அந்த ரூம்லேயே இருந்து நாங்கள் 2 பேரும் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி 6 மணி போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் அங்கேருந்து கிளம்பி நேராக கனகதுர்கை அம்மன் கோவில் இருக்கிற மலை அடிவாரத்துக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஏன் டைரெக்டாக மேலே போகலைன்னா எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, நம்ம ஸ்டெப்ஸில் நடந்து மேலே போகலாம் அப்படின்னு. அதனால் நாங்கள் கீழே இறங்கி மலை ஏற ஆரம்பித்தோம். இந்த கோவில் இந்திரகீலாத்ரி மலை மேலே இருக்குது. சுமார் 300லேருந்து 400 அடி உயரம் இருக்கும். மேலே போக 200க்கும் மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது. வேணும்னா நம்ம ரோடு வழியாகவும் போகலாம், இல்லைனா இங்கே லிஃப்ட் வசதியும் இருக்குது. வயசானவங்களாலோ குழந்தைங்களாலோ நடக்க முடியாத பட்சத்தில் நம்ம லிஃப்ட் வசதியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மினிமம் ஒரு பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணது வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ தர்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம். ஸ்பெஷல் தர்ஷனும் இருக்குது. இது வந்து 100 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் இருக்குது நம்ம ஸ்பெஷல் தர்ஷன். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் 3 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்குமே இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த கோவிலோட வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம். புராணங்களின்படி இந்த மலைக்கு இந்திரகீலாத்ரின்னு பேர் வந்தது. ஒரு பக்தன் கீழன் காரணமாக அவர் துர்க்கை அம்மனை கடுமையாக வழிபட்டார். அவரோட பக்தியால் திருப்தி அடைஞ்ச அம்மன் இந்த மலை மேலே தங்கிட்டு அவங்க மக்களுக்கு அருள் புரிய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அம்மன் இங்கே மகிஷாசுரனை அழித்ததுக்கு பிறகு இங்கேயே கனகதுர்கையாக அருள் புரிகிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த கோவில் சக்தி ஸ்தலம் அப்படின்னு கருதப்படுது. வேண்டுதல் கேட்டால் நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இதுதான் இந்த கோவிலோட ஷார்ட்டான ஹிஸ்ட்ரி. நாங்கள் சீக்கிரமாகவே தரிசனம் முடிச்சிட்டோம். அடுத்தது என்னென்னா நைட்டு தான் எங்களுக்கு ட்ரெயின். அதனால் விஜயவாடாவில் இருக்கிற இன்னும் சில முக்கியமான கோயில்களையும் பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படி நம்ம போகிறதுக்காக நான் சூஸ் பண்ண இடம் தான் உண்டவல்லி கேவ்ஸ் அண்ட் பானகால நரசிம்ம டெம்பிள். அதுக்காக நான் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சேன். நாங்கள் உண்டவல்லி கேவ்ஸ்க்கு போயிட்டு இருந்த வழியில் தான் இந்த பிரகாசம் கேரேஜோட பிரிட்ஜ் பார்த்தோம். ரொம்பவே பெரிய பிரிட்ஜ். இந்த கிருஷ்ணா நதி மேலே இருக்கிற இந்த பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த மார்னிங் டைமில் வியூ சூப்பராக இருந்தது. முதல்ல நாங்கள் வந்தது உண்டவல்லி கேவ்ஸ். இது சாதாரண கேவ்ஸ் இல்லைங்க. சுமார் 1500 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். முழுக்க முழுக்க ஒரே பெரிய கல்லை வெட்டி இந்த கேவ்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இது புத்திஸ்ட் மாங்க்ஸ் மெடிடேஷன் பண்ண இடம்னும் காலப்போக்கில் ஹிந்து டெம்பிளா மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. உள்ள பெரிய அனந்த பத்மநாப பெருமாள் சிலை இருக்கு. அந்த சிலை ஃபுல்லா ஸ்ட்ரெச்சா படுத்துட்டு இருக்கிற நிலையில இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, மேலே போனாலே என்டையர் ஏரியா வியூ ரொம்ப அழகாக தெரியும். ஃபோட்டோ எடுக்க, விளாக் ஷூட் பண்ண பர்ஃபெக்ட் ஸ்பாட். ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர், நேச்சர் மூணுமே மிக்ஸ் ஆன ஒரு யூனிக் பிளேஸ் இது. அடுத்ததாக நம்ம போன இடம் மங்களகிரி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள். புராணங்களின்படி நரசிம்மர் அவதாரம் எடுத்த பிறகு ஹிரண்யகசிபுவை அழித்ததும் அவரோட கோபம் மிகவும் அதிகமாக இருந்துச்சா. அந்த கோபத்தை சமாதானப்படுத்த பக்தர்கள் அவருக்கு பானகம் சமர்ப்பிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இங்கே உள்ள நரசிம்மர் பானகால நரசிம்மா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். தரிசனம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சது. அதனால எனக்கு கொஞ்சம் டைமும் கிடச்சிது. நைட்டு தானே நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு யோசித்தோம். மங்களகிரி வந்துட்டு இங்கே ஃபேமஸாக இருக்கிற சாரியை வாங்காமல் போயிட்டோம்னா எப்படி? அதனால நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் ஸ்ட்ரீட்க்கு போனோம். மங்களகிரி சாரினா லைட் வெயிட், சிம்பிளாகவும் எலிகெண்ட்டாகவும் இருக்கும். டெய்லி யூஸ்க்கும் ஃபங்க்ஷனுக்கும் பர்ஃபெக்ட். நாங்கள் ரொம்ப நேரம் பார்த்து கம்பேர் பண்ணி ஃபைனலி ஒரு அழகான சாரீ எடுத்தோம். இதுதான் அந்த சாரீ. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட இல்லாத கலராகவும் நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரீ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் நைட்டு டின்னர் வெளியிலேயே வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் சேஃபாக ட்ரெயின் ஏறி சென்னைக்கு திரும்ப வந்துட்டோம். இதோட நம்ம விஜயவாடா ட்ரிப் அழகாக முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படி பல டிராவல் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த vlogல சந்திப்போம். டாடா, பை பாய்.